கிருஷ்ணா ஸ்டுடியோ டிஸ்கஷன், ஆக்டர் சிவகார்த்திகேயன் டிஸ்கஷன். அதாவது நான்லாம் உங்களை பார்த்ததும் கிடையாது, உங்கள்கிட்ட பேசுனதும் கிடையாது. ஏதோ விஜய் டிவியில் உங்களை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில மூவிஸ் புக் பண்ணால் எனக்கு ஒரு சில விஷயம் தோதாமிச்சிங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான சென்டிமெண்ட்டும் கிடையாது. சும்மா யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னை பழிவாங்க நினச்சிங்கன்னா எல்லா மூவிஸையும் கேன்சல் பண்ணி விட்ருவேன். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மூவியும் தோதாகாது. அதுக்கப்புறம் நீங்கள் படம் நடித்தாலும் அது ஃப்ளாப் தான் ஆகும். ஓகே, அதனால் என்னையெல்லாம் பகைச்சிக்காதீங்க. ஓகே, நான்லாம் சும்மா ஒரு வீடியோவில் அப்படி சொல்கிறேன்னே தவிர நிஜத்துலலாம் அவங்களெல்லாம் பழி வாங்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும், எனக்கும் காசு தேவைப்படும் அப்படின்றனால. ஆனால் நீங்கள் ரியாலிட்டியாக எனக்கு எரர் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதனால் வார்னிங். ஓகே, ஒரு இப்போ தான் நீங்களாம் ஃபேமஸ்ஸு. ஓகே, உங்களுக்கு முன்னாடியே ஆக்டர் விஜய் ஃபேமஸ், ரஜினிகாந்த் ஃபேமஸ், கமலஹாசன் ஃபேமஸ், சிம்பு ஃபேமஸ். நீங்கள் சக ஆர்டிஸ்ட்டோட அனுசரித்து தான் போகணும். ஓகே, நீங்கள் அவங்களுக்கே ஒரு போட்டியாளராக இருந்து ஒரு மார்க்கெட்டில் ஓகே தரத்தில் வந்திருக்கீங்க, ஒரு பாராட்டு. ஆனால் இருந்தாலும் ஒரு மனசாட்சியாக நீங்கள் அவங்கள நிராகரிக்கக்கூடாது. ஒரு ரோல் மாடலாக அவங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களே எதுக்குறீங்க. அது தீங்கான ஒரு நிலையை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஓகே, நான் புக் பண்ண மூவிஸால் தான் நீங்கள் இந்த அளவுக்கு ஃபேமஸ்ஸு, உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தோதாகுச்சு. அதையே கேன்சல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு எதுவுமே தோதாகாது. அதனால் பதமாக பக்குவமாக நடந்துக்கணும். ஓகே, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே என் மேலே எரர் ஏற்படுத்தக்கூடாது. லாஸ்ட்டு வார்னிங். ஓகே, ஒரு நிலமை சரியில்லை, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நான் என்ன எதுன்னு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே சார், அடுத்த தகவல் திலகவதி டிஸ்கஷன். இந்த திலகவதியே எங்கள் சித்தப்பா தோல் வெள்ளையாக இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அப்படி பள்ளிக்கூடம் படிக்கும்போது, இவர் காலேஜ் அப்படி முடித்தது உடனே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படி. அதுக்கப்புறம் வேலை வெட்டிக்கும் எதுவும் போகலை, அங்கேயும் பார்த்துக்கிட்டு அப்படியே போட்டுட்டு அப்படி. இப்போ 3 குழந்தைங்க பெற்றதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் பண்ணி போடுறேன், இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறேன்றாரு. இந்த திலகவதியால் எங்கள் தாத்தா செத்து போயிட்டா அப்படி. 24 மணி நேரத்தில் மேக்ஸிமம் என்ன வயிற்ற பிடிச்சி இழுக்குது. இந்த திலகவதியால் தான் எனக்கு எவ்வளவோ டேமேஜ். ஓகே, மனநல பாதிப்பாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. மூவிஸில் ஸ்டூடியோவில் அலோவே பண்ணக்கூடாது. அலோவ் பண்ணோம் அப்படின்னா எரர் தான் ஏற்படும். ஏன்னா இதுக்கு படிப்பறிவும் கிடையாது, பகுத்தறிவும் கிடையாது, ஒரு பண்புமே கிடையாது. அதனால் திலகவதி பயங்கரமான எரரு. வயிற்றா பிடிச்சி இழுக்குது. சொந்தத்திலே இப்படி ஒரு எரரு. முன்னேற்றத்துக்கு தடைய காசு மட்டும் வேணும்னு அலையிறாங்கப்பா சாமி. காசுக்கு வேணும்னு ஃபோன் பண்ணுறதன்னா அங்கே பண்ணுறதன்னா, ஆனால் உழைக்க விட மாட்டேங்கிறாங்க, சம்பாதிக்கிறதுக்கு கோச்சிங் தர மாட்டேங்கிறாங்க. சரியான மெண்டல் கேஸுங்க. அதனால் திலகவதி தயவு செஞ்சு நீ மூவிஸ்லாம் உனக்கு தோதாகாது, ஸ்டூடியோவே உனக்கு தோதாகாது, எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, டெய்லியும் 1000 ரூபா கொடுத்தா அதுலேயே உனக்கு ஒரு பெரிய வைப்ரேஷன் ஆயிடுது. இதையெல்லாம் உன்னை சொல்லி உனக்கு ஒன்றுமே புரியாது, எங்கள் சித்தப்பாவை சொல்லணும். அவர் பண்ண வேலையால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே. ஊர் உலகத்தில் பொண்ணே இல்லாத மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு தினம் சித்திரவதையாக இருக்குது. அதனால் இந்த திலகவதிக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். வயிற்ற பிடிச்சி இழுக்குது. என்னை மட்டும் இல்லை, பல பேரை இழுக்குது. இந்த மாதிரி நிகழ்வுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற கான்செப்ட் மாதிரி தான். அதனால் திலகவதியோட 3 குழந்தைங்க இருக்குது, அதுங்களுக்கு சார்ந்து யாருக்காவது ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் அதுக்கு புரியும். அது வரைக்கும் புரியாது. அது நம்ம இனிமேல் ஜாக்கிரதையாக கவனிச்சிக்கணும், யாரும் ஏற்படுத்தாத மாதிரி. ஓகே, அதனால் இந்த கழுதையால் நமக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஓகே, கேரக்டர் ஸ்கெட்சஸை டேமேஜ் செஞ்சிருக்கு. ஓகே,
சரி, அடுத்த தகவல். சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கி முருகன் என்ன நினச்சிக்கிச்சு போல் இருக்கு. காலங்காத்தால் பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சு தோது பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் ஒரு சில மூவிஸ் புக் பண்ணியிருந்தேன். அதுக்கு இப்போ மார்க்கெட்டு கிடையாது. எந்த ஆர்டிஸ்ட்டும் எந்த டைரக்டரும் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்மளை பிடிச்சி தோது பார்க்குது. அதனால் என்ன தகவல் அப்படின்னா, அந்த ஒரு சில மூவிஸில் சம்பளம் இருக்குது. 3 லட்ச ரூபாலேருந்து 30 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் கொடுப்பேன். அதுவும் படப்பிடிப்பு எல்லாம் முடிஞ்சு படம் திரையரங்குக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த காசும் கொடுப்பேன். ஓகே, விருப்பப்பட்ட நடிங்க அல்லது விலகி போயிட்டே இருங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். வேணால் உங்கள் அப்பா ப்ரொடியூசர் தானே, உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நான் நடிக்கிறேன்னு சொல்லி உங்கள் அப்பாக்கிட்ட சம்பளம் வாங்கிக்க. 4 கோடி ரூபா சம்பளம் வாங்கிக்க. ஏன் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லு. இப்போ பெரிய தொழிலதிபர் அப்படி இப்படி என்னென்னமோ பில்டப் கொடுக்குறாங்கல்ல, சொல்லு. இந்த மாதிரி நான் ஒரு மூவி நடிக்கிறேன், எனக்கு சம்பளம் ஒரு 4 கோடி ரூபா கொடுங்கன்னு சொல்லி அவரை வச்சு தோதுப்பார். எதுக்கு என்ன வச்சு தோது பார்க்குற? தோதாகாது. ஓகே, அதனால் பொறுமை, பண்பு, பக்குவம் அப்படின்னா தான் தோதாகும். உங்கள் அவசரத்துக்கெலாம் எதுவும் தோதாகாது. அப்படியே தோதாலும் சம்பளம் தரமாட்டேன் அப்படின்னா சொல்லு, நான் வேணால் மூவி புக் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா யதார்த்த நிலையில் நீ சேவாதாரோ இல்லை பேயோ இல்லை என்ன கர்மாந்தரமோ, அது என்ன வேணால் இருந்துட்டு போ. ஆனாலும் ஒரு சில அதிர்வு நிலையை நீ கரெக்டாக உணர்ற. அதுக்கு தகுந்த மாதிரி பணிவாக பக்குவமாக நடந்துக்குன்னு நினைக்கிற. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ நடந்துக்கணும். நீங்கள்லாம் கடைசி வரைக்கும் ஒரு அடிமை மாதிரி தான். ஓகே, எச்சுஸ்தியெல்லாம் நடந்துக்கூடாது. ஓகே, அடுத்து நீ சகஜமாகவே வாழலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னை நேசிக்கக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீயும் ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். நீ என்ன பண்ணிடுற அப்படின்னா, என்னெல்லாம் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, எனக்கு யாரெல்லாம் தோதாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே நீ எதிரியாக மாறிடுற. சென்னையில் லாஸ்ட் டைம் நான் ஒரு நபரை மீட் பண்ணியிருந்தேன். அவங்க தான் எனக்கு புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு தோதான நபராக இருந்தாங்க. அவங்கள பிடிச்சி அட்டாக் பண்ணுற, யாரை பார்த்தாலும் பிடிச்சி அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிற. இதனால் உனக்கு தான் மார்க்கெட்டு டவுன் ஆகும். உனக்கு எந்த ஆதரவுமே கிடைக்காது. ஓகே, இவ்வளோ சூழ்நிலையிலையுமே உனக்கு சோப்பனாங்கி உனக்கு நான் ஏதோ ஒரு ஆதரவு அப்படின்ற மாதிரி. ஆனால் சவுதியாக இருந்தால் என்னத்த உனக்கு சில்லி சிக்கன் போட்டுருவாங்க. கிருஷ்ணா ஸ்டூடியோலாம் உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எதிர்பார்க்காது. ஆனால் டைரக்டர்ஸு நிறைய ஆர்டிஸ்ட்டு பயங்கர காண்டில் இருக்கிறாங்க. உன்னெல்லாம் மூவியில் புக் பண்ணாலே தோதாகாது. மாண்டன் ஸ்டுடியோவும் தோதாகாது. கேரளாவில் மட்டும்தான் ஓரளவு தோதாகும். ஓகே, மற்றபடி எங்கேயுமே உனக்கெல்லாம் தோதாகாது. ஏன்னா அந்தளவுக்கு நீ டேமேஜ் பண்ணிட்ட. என்ன கேர் செஞ்சக்கூடிய நபர்களையே நீ நேசிக்கணும். நீ என்ன பண்ணுற, அவங்களே பிடிச்சி பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்கிற அப்படின்றப்போ உனக்கு எப்படி ஆதரவு கிடைக்கும்? உனக்கு எந்த விதமான ஆதரவுமே கிடைக்காது. ஓகே, உனக்கு சேதாரம் மட்டும்தான். ஓகே, அதனால் நீ ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் அதுக்கப்புறம் ஏதாவது தோதாச்சுன்னா நானாக கூப்பிடுவேன். ஓகே, மற்றபடி சம்பளமெல்லாம் எதிர்பார்த்துறாத. ஓகே, அடுத்து நீ நடந்துக்கிட்ட விதத்துக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கும் மதிப்பு மரியாதை. அதை நீ சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் டைரக்டர் சார் இப்படிலாம் பேசுகிறாரு, இப்படிலாம் நடத்துகிறாரு, நீங்கள் என் மேலே சலுப்பு சங்கட்ட வேண்டாம். ஓகே, விதி என்னவோ அதன்படி தான் நம்ம நடந்துக்கணும். ஓகே, சரி, அடுத்த தகவல்.